ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட் மியூச்சுவல் ஃபண்டில் உள்ள ஒரு பகுதி தான் ரிட்டையர்மெண்ட் ஃபண்டு. நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் மியூச்சுவல் ஃபண்டுனா என்ன, ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட், டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட், ஹைப்ரிட் மியூச்சுவல் ஃபண்டுன்னு பார்த்தோம். அதில் ஒரு பார்ட்டு தான் ரிட்டையர்மெண்ட் ஃபண்டு. இந்த வார்த்தையிலே நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. ரிட்டையர்மெண்ட் ஃபண்டுனா என்னென்னா ஓய்வு காலத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய பணம் தான் ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட். வாங்க அதை பற்றி தெளிவாக வீடியோ பார்ப்போம். ஓய்வூதிய மியூச்சுவல் ஃபண்டுகள் என்பது உங்கள் வருமானத்தின் ஒரு பகுதியே, பெரும்பாலும் அரசாங்க பத்திரங்கள் போன்றது. பாதுகாப்பான சொத்துகளில் முதலீடு செய்யப்படும் சேமிப்பு திட்டங்களாகும். இது ஓய்வூதியத்துக்கு பிந்தைய நிலையான வருமானத்தை வழங்குவதற்காக 11% வரை லாபம் ஈட்டக்கூடியது. ஓய்வூதிய நிதிகள் பொதுவாக 5 வருட லாகின் காலத்தை கொண்டிருக்கும் அல்லது முதலீட்டாளர்களின் ஓய்வூதிய வயது வரை நீடிக்கப்படும். இந்தியாவில் ஓய்வூதிய பரஸ்பர நிதிகளுக்கான பங்களிப்பு பிரிவு 80CCCயின் கீழ் வரி விலக்கு உண்டு. ஒழுக்கமான சேமிப்பு, வரிச்சலுகைகள், நீண்டகால ஓய்வூதிய இலக்குகளுக்கு ரிட்டையர்மெண்ட் ஃபண்டுங்கிறது சிறந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. எப்படின்னா, ஓய்வூதிய மியூச்சுவல் ஃபண்டுனா என்னென்னா, உங்களுடைய வருமானத்தில் 1% ஒரு பகுதியை நீங்கள் முதலீடு பண்ணும்போது அது பெரும்பாலும் அரசாங்க பத்திரங்களில் மற்றும் பாதுகாப்பான சொத்துக்களில் முதலீடு பண்ணுவாங்களாம். இப்போ உங்களோட ஒரு பணத்தை வாங்கி அந்த பணத்தை கொண்டு போய் அரசாங்க பத்திரங்கள் மற்றும் பாதுகாப்பான சொத்து, அந்த சொத்தை விற்று கூட நீங்கள் லாபம் பார்த்துக்கலாம், அதில் முதலீடு பண்ணுவாங்க. இது கண்டிப்பாக உங்கள் ஓய்வூதியத்துக்கு பிந்தைய காலத்தில் நீங்கள் முதலீடு பண்ணுறதோட 11%க்கும் அதிகமான கண்டிப்பான லாபத்தை உங்களுக்கு கொடுக்குமா. அது மாதிரி ஓய்வூதிய நிதி நீங்கள் ஆரம்பித்தா 5 வருஷம் லாகின் பீரியடாக இருக்கலாம், இல்லாட்டி அதிகபட்சம் உங்கள் ஓய்வூதிய காலம் வரைக்கும் லாகின் பீரியட் இருக்கலாம். நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் வரீங்கன்னா கண்டிப்பாக லாகின் பீரியட் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கணும். அது மாதிரி இது இந்தியாவில் நீங்கள் மாதம் இதுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு 1 லட்ச ரூபா நீங்கள் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் மாதம் 10,000 12 மாதத்துக்கு 1,20,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வரி விலக்கு உண்டு. அந்த 1,20,000 நீங்கள் வரி கட்ட தேவையில்லை. மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது ஏன் கண்டிப்பாக பண்ணணும்னா, ஒழுக்கமான சேமிப்பு, வரிச்சலுகைகள், நீண்டகால ஓய்வூதிய இலக்குகளுக்கு மியூச்சுவல் ஃபண்டில் ரிட்டையர்மெண்ட் ஃபண்டு பெஸ்ட்டு. எல்ஐசியில் முதலீடு பண்ணுறதோட நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் நாலேஜாக நீங்கள் கெயின் பண்ணிக்கிட்டு நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டினா இது உங்களுக்கு பெஸ்ட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.